ஒரு இல்லத்தரசிகளுக்கு ஒரு திட்டம் கொடுக்குறோம், நான் ஏற்றுக்கிறேன். நான் அந்த திட்டத்தில் ஒரு பெரிய மாற்று கருத்து இல்லாதவன். ஓய்வூதிய திட்டம் கொடுக்குறோம், இல்லை ஊனமுற்றோருக்கோ மாற்றுத்திறனாளிக்கோ திட்டம் கொடுக்குறோம், ஏற்றுக்கிறேன். படிக்கிற பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு ஏதுவான ஸ்கீம், ஒரு 2 கோர்ஸ், அதுக்கு தேவையான லேப்டாப், இப்படி இருந்த தமிழ்நாட்டை 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை என்ன பண்ணும்? அம்மா கிட்ட டீல் போட்டுக்கும், 800 ரூபா உனக்கு கொடுத்துட்றேன், 200 ரூபா எனக்கு கொடுக்கணும். அந்த 200 ரூபாய்க்கு போய் நான் கேம் ஸ்டேஷனில் கேம் விளையாடலாமா, படத்துக்கு போகலாமான் இருக்கும். இது வளர்ச்சியா? இது மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கறதா, மீன் பிடிக்க உபகரணம் கொடுக்கறதா? வெறும் மீன் கொடுக்குற வேலை. இதனால் அந்த குழந்தையோட கெரியரில் என்ன மாற்றம் வரும்? இந்த 1000 ரூபா கொடுக்கறதுல உங்கள் ஊழலில் தான் வரும். 2 கோடி பேர் கொடுத்தோன்னு சொல்லி 1.5 கோடி பேர் கொடுத்துட்டு மீதி 50 லட்சம் பேரோட காசை எடுத்துகிட்டு போகிறது மட்டும்தான் இதில் நடக்கும். அதுக்கு நீங்கள் என்ன மாற்று கொடுக்கலாம்? நான் குழந்தைங்களுக்கு இலவசம் கொடுக்குறது தப்பு சொல்லலை. குழந்தை ஸ்கூல் தூரமாக இருந்தால் சைக்கிள் கொடு, படிக்கிறதுக்கு லேப்டாப் கொடு, நல்லா படித்து பாஸ் பண்ணுற மெரிட்டில் வர்றவனுக்கு, ஒவ்வொரு டேர்ம்லையும் நல்லா வர்றவனுக்கு ஒரு கோர்ஸில், ஏஐ கோர்ஸில் சேர்த்து விடு, அவனை மிஷின் லேர்னிங் படிக்கவே. கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி நீட்டில் விளக்கு வாங்குற வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ரிசர்வேஷன் கொடு, அரசு பள்ளியில் படிச்சுட்டு வர குழந்தைங்களுக்கு. அவங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் அதிகமாக கொடு, எஜுகேஷனில் டூர் கொடு. இதை கொடுத்தினா அவன் கற்றுப்பான், இதை கொடுத்தினா அவன் முன்னேறுவான். அதை கொடுக்கறது இல்லை. சமூக நீதி ஹாஸ்டல்ன்ற பேரில் ஹாஸ்டல்கள் அநியாயமோ அக்கிரமமோ ஜாதிய வன்கொடுமை நடந்துகிட்டு இருக்கு. இதை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. 1000 ரூபா கொடுத்தா நாடு நல்லா ஆயிடுமா? இவன் 1000 ரூபா இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு அடுத்து என்ன? நம்ம வேலைக்கு போகிறோம், அவன் எதை கொடுப்பான்? என்ன வேலைக்கு போவான்? படித்தவனுக்கு என்ன படிப்பு கொடுக்குறீங்க? படித்தவனுக்கு அப்படியே படிச்சு முடிச்சவனுக்கு என்ன வேலை கொடுக்குறீங்க? இதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? ஒன்றுமே கிடையாது. சும்மா 1000 ரூபா அனௌன்ஸ் பண்ணி 10 லட்சம் பேர் கொடுக்குறோம்னு சொல்லி 10,000 பேருக்கு நம்ம எடுத்துக்கிறதுக்கு என்ன வழின்னு மட்டும் பார்க்குறவங்களுக்கு நீங்கள் ஏன் கேட்க மாட்டீங்க? அடுத்த எலெக்ஷனை கேன்சல் பண்ண சொல்லி மனராட்சி கூட கேட்பீங்க.